வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவில் கடைசியாக ஒரு விஷயம் நடந்தது. பிரதீப்புக்கும் நிக்சனுக்கும். பிரதீப் வந்து கிளாரிட்டின்ற பேரில் ஒரு விஷயத்தை நடத்தினார். அது என்ன அப்படின்றது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஷுவும் நிக்சனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பிரதீப் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன், அதை மட்டும் கிளாரிட்டி பண்ணிக்குவா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். சரி கேளுங்க நான் அப்படின்னோடனே, நான் வந்து ரூல்ஸ் படி யாருமே விளையாடல, அதை கேட்கறதுக்கு தான் உனக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த மீன் பண்ணி தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பிரதீப் சொல்கிறாரு. பட் அந்த மீன் பண்ணி பிரதீப் அங்கே சொல்லலை. ஆக்சுவலாக வந்து இவர் கொஷின் கேட்டார், ரூலை பற்றி தான் கொஷின் கேட்டார். ஓகேவா? அதை வந்து அவர் எப்படி சொன்னார், தகுதி இல்லை, இந்த பொண்ணு வெளியே போனதுக்கு காரணமே நீ தான், கேமரா கிட்டலாம் போய் கேட்ட அப்படின்ற மாதிரி தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணார். ரூலை பற்றி கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. கிளியாரிட்டியாக அங்கே மென்ஷன் பண்ணல. இங்கே வந்து இல்லை, ரூலை பற்றி தான் பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னதை இங்கே வந்து சொல்கிறார். பட் அந்தபடி அங்கே பேசவே இல்லை அப்படின்றது தான் ஒன்று. ஓகேவா? ஸோ நிக்சன் சொல்கிறாரு, ப்ரோ நீங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நீங்கள் வந்து அனன்யா எலிமினேட் ஆனதுக்கு எதுக்கு தகுதி இல்லை அப்படின்றதான் நீங்கள் சொன்னீங்க, ரூலை படி பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் சொல்லலை. அப்படி ஒரு வேளை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா சாரி, அந்த இன்டென்ஷனில் சொல்லியிருந்தீங்கன்னா சாரி மன்னிச்சுங்க அப்படின்ற மாதிரி நிக்சன் சாரி கேட்டார். பட் அவர் இந்த இன்டென்ஷனில் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பிரதீப்போட வாதம் இன்னொரு பக்கம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, நீ கூட தான் விக்ரம் வந்து ஒரு டம்மி கேப்டன்னு சொன்னேன், அவனுக்கு எவ்வளோ காயப்படும், எவ்வளோ பிரச்சனைலாம் தாண்டி அதை சமாளிச்சுட்டு இருக்கான், அந்த மாதிரி தான் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வைக்கிறார். ப்ரோ நான் அதெல்லாம் சொல்ல ப்ரோ, நீங்கள் அன்றைக்கி ரூல் படி சிக்கன் இது எழுதுனீங்க, அது ரூல் படி இல்லை, ரூல் இது பண்ணீங்கன்றது தான் என்னோட கேள்வி. அதுக்கோட விளக்கம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. அதை தவிர்த்து நீங்கள் தகுதி இல்லை இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு, இதுதான் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டார். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா சாரி நான் ஏற்றுக்கிறேன். பட் நீங்கள் அப்படி சொல்லலைன்றதான் உண்மை அப்படின்ற மாதிரி சத்தியம் வேறு அடிக்கிறார் நிக்சன். சத்தியம் அடித்து சொல்கிறேன், நீங்கள் அப்படி சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தால் நான் ஏன் சண்டை போட போகிறேன், நீங்கள் தனியாக சொன்னதால் தான் நான் வந்து கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இவரோட பாயிண்ட்டையும் கிளாரிஃபை பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் வந்து எனக்கு ஏன்னா நீலாம் வீரனே இல்லை கோழை, அந்த ஒரு டைலாக் ஏன் சொன்னீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டார். ஸோ நான் வந்து வீரனாகவே பிஹேவ் பண்ணல, நான் கோழையாக தான் இருந்தேன்னு வச்சுங்க, நான் வீரனாகவே பிஹேவ் பண்ணல. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க வீரனே இல்லை கோழைன்ட்டு, நான் வீரனாகவே எதுவுமே பிஹேவ் பண்ணல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிக்சனோட கேள்வியாகவும் இருக்குது. அப்போ வந்து சொல்கிறாரு, என்னடா ஒரு ஆர்டிஸ்ட்டுன்ற ஒரு ரேப்பர்ன்ற ஒரு சிங்கருன்ற ஒரு இதுன்ற அந்த கிரேஸ்லாம் இருக்கும்போது ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, அப்போனா நீ வீரனாக தானே இருக்கணும், இதுவாக தானே இருக்கணும். ஸோ நீ பிக் பாஸை கேள்வி கேட்குற, விக்ரம கேள்வி கேட்குற, எல்லாரையும் கேட்குற மாதிரி தான் நான் உங்ககிட்ட உரிமை இருக்கிற மாதிரி தான் ஒரு கேள்வியை கேட்டேன், இதெல்லாம் கேள்வி கேட்டேன், அதுக்கு நீ இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பிரதீப் கேட்குறாரு. ஸோ கேட்குற விதம்ன்றது ஒன்று இருக்குது. பட் அது கேட்குற விஷயத்தை நீங்கள் எப்படி கேட்டீங்கன்னு, தகுதியே இல்லாதவன்டா அப்படின்னும் போது அவர் கடுப்பாக தானே செய்யும் இந்த ஒரு விஷயம். இதை கேட்டவொன்னே ரேப்பர் என்னன்னா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி, உன்னெல்லாம் ஆர்டிஸ்ட்னு நினச்சி ஒரு மதிப்பு கொடுத்தனேன்ட்டு கோவமாக உள்ளே போயிட்டு என்ன என் செருப்பாலேயே அடிச்சுக்கணும்டா, உன்னெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்னு மனுஷன் பாரு, எனக்கு தான் கேவலம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செருப்பாலேயே அடிச்சுக்கணும்டா பொறுக்கி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு கோவத்தோட உள்ளே போட்டுறாரு. எதுக்கு இந்த விஷயம் தெரியல. ஆர்டிஸ்டோட நினச்சா என்ன, ஆர்டிஸ்ட் வந்து கோவம் வரக்கூடாதா என்ன, இதெல்லாம் பேசலாமா என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையே. இவராக கோவப்படுறாரு, இவராக தகுதியில்லைன்னு சொன்னார், அதுக்கப்புறம் இவராக வந்து உன்னை ஆர்டிஸ்ட்டுன்னு நினச்சது ஏன் பெரிய தப்பு, செருப்பாலே அடிச்சுக்கணும்னு பொறுக்கின்ட்டு இவரே போகிறார். என்னதான் எங்கே சொல்ல வர்றாரு அவர் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. இன்னொரு பக்கம் இவர் மேலே தப்பு இல்லை. ஸோ ஒரு வேளை பிரதீப் அதை மீன் பண்ணி சொல்லியிருந்தானா ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என் மேலே தப்புன்றதை நிக்சன் ஏற்றுக்கணும். ஓகேவா? அதேமாதிரி நிக்சன் பேசின ஆட்டிடியூட் இதெல்லாமே ரைட்டு கிடையாது, இதையும் நம்ம சொல்லிடணும். பட் இன்னொரு பக்கம் வந்து உன்னெல்லாம் ஆர்டிஸ்ட்னு நினச்சேன், இப்படிலாம் நினச்சேன், பட் நீ அப்போல்லாம் கிடையாது, செருப்பாலே அடிச்சுக்கணும் அப்படி பொறுக்கி அப்படின்றது எதுக்கு சொல்லணும்னு எனக்கு தெரில. அவராக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறாரு, அவராக இமேஜின் பண்ணிக்கிறாரு, அதை மற்றவங்க பண்ணணும்னு நினச்சா எப்படி நடக்கும்ன்றது தெரியல. என்னத்தான் சொல்கிறது கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.